இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 என்சிஆர்டியில் வந்து ஃபிசிக்ஸு சாப்டர் 7 மோஷனில் உள்ள நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். பேஜ் நம்பர் 74. An object has moved through a distance. Can it have zero displacement? If yes, support your answer with give exampleனு வந்து கேட்குறாங்க. இப்போ an object has moved through a distance, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது அப்படின்னா, அப்படி மூவ் ஆச்சுன்னா அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோவாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், ஜீரோவாக இருக்கும். அப்போ ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. எஸ், an object can have zero displacement even when it has moved through a distance. இது வந்து எப்போ இதாகும், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷன் போகுது, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அதுக்கப்புறமா இனிஷியல் பொசிஷனுக்கே வந்துருச்சு அப்படின்னாக்கா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோ தான். டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகும், பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோ தான். திஸ் ஹேப்பன்ஸ் when final position of the object coincides with its initial position. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாமா? For example, I am going from home to school. ஹோம்லேருந்து நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன். and coming back to home. coming back to home. இப்போ நான் வந்து ஹோம்லேருந்து வீட்டிலேருந்து நான் ஸ்கூலுக்கு போகிறேன், அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து ரிட்டன் நான் வந்து வீட்டுக்கே நான் வந்துடுறேன். அப்போ இங்கே வந்து என்ன நடக்கும், சம் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகும், பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோ தான். டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகும், பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோ தான். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின். A farmer moves along the boundary of a square field of side 10 meter in 4 seconds. What will be the magnitude of displacement of the farmer at the end of 2 minutes 20 seconds from his initial position? இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு, அதில் வந்து ஃபார்மர் வந்து அந்த ஸ்கொயர் ஃபீல்டோட இதில் வந்து மூவ் பண்ணுறார். சரி, இது அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு வரைஞ்சாச்சு. அது வந்து ஈச் சைடு வந்து 10 மீட்டர், இது 10 மீட்டர், இதுவும் 10 மீட்டர், 10 மீட்டர். ஏ பி சி டி இது ஸ்கொயர் ஃபீல்டு. இப்போ லென்த் ஆஃப் த ஸ்கொயர் ஃபீல்டு என்ன, 10 மீட்டர். லென்த் ஆஃப் த ஸ்கொயர் ஃபீல்டு 10 மீட்டர். டைம் டேக்கன் டு மூவ் அலாங் த ஸ்கொயர் ஃபீல்டு வந்து ஒரு இதை ஃபுல்லாக போய் முடிக்கிறதுக்கு வந்து 40 செகண்ட்ஸ் ஆகுது. ஸோ டோட்டல் டைம் வந்து எவ்வளோ, 40 செகண்ட். அப்போ டோட்டல் டைம் வந்து என்னது, டோட்டல் டைம் த farmer
walked on the square field. 2 minutes 20 seconds. அப்போ இதை நம்ம வந்து செகண்ட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2 into 60. 1 minute equal to 60 seconds. ஸோ 2 minute வந்து 60 seconds plus 20 secondனா 2 into 60 120 plus 20 equal to 140 seconds. ஓகே, இப்போ ஒரு ரவுண்டை வந்து அவர் முடிக்கிறதுக்கு வந்து இப்போ 40 செகண்ட்ஸ் ஆகும். அப்போ இந்த 40 மீட்டர் தான் வந்து அவரால் ஒரு ரவுண்டுக்கு வந்து 40 மீட்டர் 40 செகண்ட்ஸ் வந்து ஆகுது. ஸோ இந்த 2 minute 20 செகண்டில் வந்து எத்தனை ரவுண்டு வந்து அவர் போயிருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வந்து கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 40 செகண்டுக்கு என்ன சொல்கிறாங்க? 40 செகண்டுக்கு வந்து 40 மீட்டர் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு சைடு தான் வந்து 10 மீட்டர். ஸோ இப்போ 40 செகண்ட்னா 10 20 30 40. அப்போ 40 மீட்டர். அப்போ ஒரு ரவுண்டை முடிக்கிறதுக்கு அவருக்கு வந்து 40 செகண்ட்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு அப்போ இது வந்து ஒரு ரவுண்டு, நெக்ஸ்ட்டு இப்போ இனிஷியல் பொசிஷனுக்கே வந்துடுவார். ஏபிசிடி இனிஷியல் பொசிஷனுக்கே வந்துடுவார். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 80 செகண்ட்ஸ்க்கு அவர் வந்து 80 மீட்டர் வந்து கிராஸ் பண்ணியிருப்பார். ஸோ அகெயின் வந்து இது வந்து செகண்ட் ரவுண்டு முடிவில் வந்து மறுபடியும் அகெயின் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வந்திருப்பார். ஏல தான் இருப்பார். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரவுண்டு டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 120 செகண்ட்ஸில் 120 மீட்டர். ஸோ இப்போ இங்கே வந்து 140 செகண்ட்ஸு. ஸோ இப்போ அகெயின் வந்து தேர்ட் ரவுண்ட்லேயும் வந்து என்ன தான் ஏ பொசிஷனில் தான் இருப்பார். இப்போ அடுத்து வந்து 20 செகண்ட்ஸ் தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் கவர்டு இன் 140 செகண்ட்ஸ்க்கு அவர் எவ்வளோ 140 மீட்டர் வந்து முடிச்சிருப்பார். அப்போ இந்த தேர்ட் ரவுண்டு முடியும் போது ஏ பொசிஷனில் இருப்பார். பட் இப்போ வந்து 3.5 ரவுண்ட்ஸ் ஆகுது. இப்போ 20 செகண்ட்ஸ் தான். இது வந்து 40 80 இதுக்கும் 40 இதுக்கும் 40 இதுக்கு வந்து 20 தான். அப்போ 20 செகண்ட்ஸில் வந்து ஹாஃப் ரவுண்டு தான் வந்து ரீச் பண்ணியிருக்க முடியும். அப்போ 3.123 இதில் வந்து ஒரு ஹாஃப் ரவுண்ட். ஸோ 3.5 ரவுண்ட்ஸு. ஆனால் இப்போ அவர் வந்து இனிஷியல் பொசிஷனில் இருக்க மாட்டார். ஏன்னா தேர்ட் இதில் வந்து ஏல இருப்பார். அதுக்கப்புறமா 20 மீட்டர் தான் வந்து போயிருப்பார். ஸோ பியிலேருந்து சி இதுதான் அவர் சியில் தான் அவர் வந்து இருக்கிறாரு. ஃபைனலாக அந்த 3.5 ரவுண்ட்ஸில் வந்து அவர் வந்து சியில் தான் வந்து இருக்கிறாரு. அப்போ 3.5 ரவுண்ட்ஸில் வந்து எத்தனை செகண்ட்ஸ் ஆகுது? 140 செகண்ட்ஸ் ஆகுது. அப்போ the farmer covered 3.5 seconds 3.5 rounds in 140 seconds. இப்போ அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுனாலே என்னது? ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸ் தான். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுனா ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸு. இப்போ ஏசி இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுனால இந்த ட்ரையாங்கிளை இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கா, இதை நம்ம அகெயின் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஏ இந்த ட்ரையாங்கிளில் ஸோ இது ஏ பி சி இது வந்து 10 இதுவும் 10. இந்த சைடு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் வந்து ஏ டு சி தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுனாலே ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸு. இப்போ பித்தாகரஸ் தியரம் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம்.
So hypotenuse square equal to height square plus base square. இது AC தானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். AC ஸ்கொயர் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹைட் வந்து என்ன 10 ஸ்கொயர், பேஸும் வந்து 10 ஸ்கொயரு. அதுதான் AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர், AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். ஸோ AC ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் 100. AC ஸ்கொயர் ஈக்குவல் டு 200. இப்போ AC இந்த ரூட் வந்து இந்த சைடு வந்து வருது. இப்போ 200 100 250 2 2s are 4 2 5s are 10 5 5s are 25. ஸோ 2 இதிலிருந்து இது. அப்போ 2 இந்த ரெண்டு 2க்கு நம்ம ஒரு 2 எடுத்துக்கிறோம், ரெண்டு 5க்கு நம்ம ஒரு 5 எடுத்துக்கிறோம். இப்போ இது மட்டும் பேலன்ஸ் ஒரு இது இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம ரூட்டில் தான் நம்ம வந்து போட்டுக்கணும். ஸோ AC ஈக்குவல் டு 2 × 5 10. இதை வந்து நம்ம ரூட்டில் தான் போடணும், ஏன்னா ஒரே ஒரு 2 தான் இருக்குது. ஓகே, இப்போ AC ஈக்குவல் டு 10 இன்ட்டு 2ஓட ரூட் 2ஓட வேல்யூ என்ன 1.41. ஸோ இதே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1410 வரும். லாஸ்ட்லேருந்து இங்கே 2 0 இருக்கிறதுனால இங்கே வந்து பாயிண்ட் வரும். ஸோ மீட்டர். இதான் வந்து ஆன்சர். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இதான் ஆன்சர். நெக்ஸ்ட், which of the following is true for displacement? It cannot be 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0வாக வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஃபால்ஸு. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0வாக வரும். இஃப் எ பர்சன் பேக் டு வேர் ஹீ ஸ்டார்டட், அதாவது இனிஷியல் பொசிஷன்லேருந்து இப்போ ஃபைனல் பொசிஷன் போயிட்டு ரிட்டன் வந்து அவங்க இனிஷியல் பொசிஷனுக்கு வரும்போது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0வாக வரும். ஸோ இதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0வாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபால்ஸு. இஃப் person comes back to where he started, எங்கே ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்து இனிஷியல் பொசிஷனுக்கே வந்துட்டாங்க அப்படின்னாக்கா அப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0வாக தான் இருக்கும். இனிஷியல் பொசிஷன் ஈக்குவல் டு ஃபைனல் பொசிஷன் ஈக்குவலாக இருக்கும்போது அங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0வாக தான் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. Its magnitude is greater than the distance traveled by the object. இதுவும் வந்து ஃபால்ஸ் தான். இது வந்து ஃபால்ஸு. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலே shortest distance between initial point and final point ஓட initial point and final point ஓட ஒரு shortest distance தான் initial point and final point ஓட shortest distance தான் displacement. So it cannot be greater than distance. டிஸ்டன்ஸை விட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்றைக்குமே கிரேட்டராக இருக்காது. கிரேட்டர் தென் டிஸ்டன்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஒருவேளை அது வேணால் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக வேணால் இருக்கலாமே தவிர டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டிஸ்டன்ஸை விட அதிகமாக இருக்கவே இருக்காது. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவலாக வேணால் இருக்கலாம், இல்லை லெஸ் தென்னாக இருக்கலாம், பட் கிரேட்டர் தென்னாக இருக்கவே இருக்காது. டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த இதுவும் ஃபால்ஸ் தான்.
நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 76 உள்ள கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸ்பீடோட இது என்னென்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இதோட யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட் ஆர் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, இதுவும் வந்து மீட்டர் பெர் செகண்ட். இது வந்து ஸ்பீடு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி. வெலாசிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி. இதில் ஸ்பீடு வந்து இட் ஹேஸ் ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். பட் வெலாசிட்டியில் வந்து it has both magnitude and displacement. Okay, next second question. Under what condition S is the magnitude of average velocity of an object is equal its average speed. இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஆவரேஜ் ஸ்பீடும் வந்து எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுனா என்னென்னா, ஆவரேஜ் ஸ்பீடுனா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம். ஆவரேஜ் வெலாசிட்டினா displacement by total time. இது வந்து யூனிஃபார்ம் ஆர் லீனியர் மோஷனாக இருக்கும்போது இது வந்து அதாவது யூனிஃபார்ம் ஆர் லீனியர் மோஷனில் இருக்கும்போது யூனிஃபார்ம் ஆர் லீனியர் மோஷன் அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருந்தால் இது வந்து டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வந்து இருந்ததுன்னா இது வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ த டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் இஸ் ஈக்குவல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். the magnitude of average speed and average velocity வந்து எப்போ ஈக்குவலாக இருக்கும், average speed and average velocity வந்து ஈக்குவலாக இருக்கும் எப்போனா the total distance வந்து covered is equal to displacement. அது வந்து யூனிஃபார்ம் இல்லைனா லீனியர் மோஷனாக இருக்கும்போது இது வந்து ஈக்குவலாக இருக்கும். average speed and average velocity வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் டஸ் த ஓடோமீட்டர் ஆஃப் அன் ஆட்டோமொபைல் மெஷர். ஆட்டோமொபைல் அப்படின்னாக்கா வெஹிக்கல்ஸ். இந்த ஓடோமீட்டர் வந்து எங்கே இருக்குன்னா, ஓடோமீட்டர் இஸ் த மீட்டர், இட் இஸ் ஜஸ்ட் பிலோ த ஸ்பீடோமீட்டர். ஸ்பீடோமீட்டருக்கு கீழே தான் வந்து இது இருக்கும். இந்த ஓடோமீட்டர் எதுக்கு அப்படின்னா, ஓடோமீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் டோட்டல் டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஓடோமீட்டர் வந்து இருக்குது. டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன் ஆட்டோமொபைல் ஆர் எனி வெஹிக்கல்ஸ். ஆட்டோமொபைல்னாலே வெஹிக்கல்ஸ் தானே. அதாவது இது வந்து டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுற இதுதான் வந்து ஓடோமீட்டர். டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணும், அதுக்கு தான் வந்து ஓடோமீட்டர். ஸ்பீடோமீட்டருங்கிறது ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறது. ஓகே, வாட் டஸ் த பாத் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் லுக் லைக் when it is uniform motion? an object is moving in a uniform motionல இருக்கும்போது அது வந்து ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும். an object moving in uniform motion
யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஹேஸ் எ ஸ்ட்ரைட் லைன் பாத். ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும். யூனிஃபார்ம் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கும்போது அது வந்து ஸ்ட்ரைட் லைன் பாத். நெக்ஸ்ட்டு 5th question. During an experiment, a signal from a spaceship reached the ground station in 5 minutes. What was the distance of a spaceship from the ground station? The signal travels at the speed of light 3 into 10 power 8 meter per second. Okay. இப்போ speed of the signal வந்து கொடுத்துட்டாங்க. So speed of the signal equal to 3 into 10 power 8 meter per second. இப்போ time taken to time என்ன கொடுத்துருக்குறாங்க? 5 minutes வந்து கொடுத்துருக்காங்க. time taken to reach the ground. time taken by the signal to reach the ground. அது என்னது? 5 minutes. 5 minutes. மினிட்ஸில் இருந்ததுன்னா நம்ம வந்து செகண்ட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். 1 minute equal to 60 seconds. ஸோ 5 into 60 300 seconds. இப்போ சிக்னல்ஸ் ஃப்ரம் த 5 minutes. டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்பேஸ்ஷிப் தான் வந்து கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்பேஸ்ஷிப் ஃப்ரம் த கிரவுண்ட் ஸ்டேஷனோட அந்த டிஸ்டன்ஸ் வந்து கேட்குறாங்க. டிஸ்டன்ஸோட ஃபார்முலா வந்து ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீட் என்ன? ஸ்பீட் ஆஃப் த சிக்னல் நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். 3 into 10 power 8. டைம் என்ன? செகண்ட்ஸில் நம்ம ஆல்ரெடி இது பண்ணியாச்சு. ஸோ 300. ஸோ 300 into 3 வந்து 900 into 10 power 8. இப்போ இந்த 900 நம்ம வந்து பிரிச்சிடலாமா? 9 into 100னா 900 10 power 8. இப்போ 9 into இந்த 100 வந்து நம்ம வந்து 10 ஸ்கொயர்னு கொண்டுட்டு வரலாமா? ஸோ 10 ஸ்கொயரு. இப்போ இது 10 ஸ்கொயருங்கும் போது இந்த 2 + 8 வந்து 10. அப்போ 9 into 10 power 10 meter. So the distance of the spaceship from the ground station வந்து 9 into 10 power 10 meter.